வணக்கம் மக்களே. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் வெளியூர் மதுரை காரைக்குடியில இருந்து இங்க வந்திருக்கிறாங்க. நம்ம கிட்ட வந்து பெல்ஜியம் மெல்நாய்ஸ் கேட்டிருந்தாங்க. நேரடியா வந்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால நேரடியாவே வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அவங்க வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய அறிமுகம் எப்படி கிடைச்சி அப்படின்னு கேட்போம். நம்மளுடைய அறிமுகம் எப்படி கிடைச்சு சார்? நம்மளுக்கு வெள்ளமரத்துல ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சிருக்காரு, நம்ம காலேஜ் சீனியர் என்னன்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி நண்பாக்கு என்னன்னு சொல்லிட்டு பக்கத்துல நாகர்கோவில் பக்கத்துல இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். எனக்கு இன்னைக்கு லோக்கல்ல வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. உங்களையும் பார்த்துட்டு போய் அப்படி கையோட வாங்கிட்டு போகலன்னு ஒண்ணு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய நண்பர்கள் அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த நபர்கிட்ட வாங்கினா ஓரளவுக்கு திருப்தியா வாங்கலாம் அப்படின்னு. அந்த நம்பிக்கையில அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாத்துற விதமா நம்ம வந்து நல்ல ஒரு பப்பியை சாருக்கு நம்ம கொடுக்க போறோம். இது பாத்தீங்க அப்படின்னா பெல்ஜியம் மெலினாய்ஸ். சரியா? இந்த பப்பி இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து 3 வேக்சின் இப்ப பண்ணியாச்சு. கரெக்டா இந்த டாக் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 90 டேஸ் ஸ்டேஜ்ல இந்த டாக் இப்ப இருந்துட்டு இருக்குது. நல்ல ஒரு ஹெல்த்தியான பாத்தீங்க அப்படின்னா டியூரான். இந்த கலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டியூரான். சரியா? டியூரான் கலர்ல இருந்துட்டு இருக்கு. இந்த பப்பி வந்து இப்ப நம்ம அவங்களுக்கு கொடுக்க போறோம். சார், இந்த பப்பி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதா? ரொம்பவே பிடிச்சிருக்கு சார். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா நம்ம தருவோம் சார். சரியா? சார் வந்து வீடியோல பார்த்தாங்க, இத்தனோண்டு இருக்கு, இது கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. இங்க நமக்கு நேரடியா வந்து பார்த்தப்பறம் அவங்க எதுவுமே கேட்கல. சரியா? எந்த மாதிரி ஒரு விஷயமும் கேட்கல. பப்பியை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு இப்ப கொடுப்போம். ஓகே. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு வந்து சர்டிபிகேட் வந்துருச்சு. பாத்தீங்கன்னா இது வந்து இதனுடைய சர்டிபிகேட். ஓகே. இப்போ இது வந்து சர்டிபிகேட் வந்துருச்சு. சர்டிபிகேட் பிளஸ் மைக்ரோசிப். மைக்ரோசிப் சர்டிபிகேட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மைக்ரோசிப் நம்பர் அப்படின்ற இருக்கும். அந்த நம்பரும் இந்த மைக்ரோசிப்ல இருக்கக்கூடிய நம்பரும் சேமானு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கணும். சர்டிபிகேட் வந்து வந்ததுனால நம்ம அவங்களுக்கு சர்டிபிகேட்டோட இதை வந்து அவங்க கையில கொடுக்குறோம். சரி சார். உங்களுக்கும் நம்பிக்கையா பப்பீஸ் வேணும் அப்படின்னு சொல்றவங்க வெளியூர்களா இருந்தாலும் சரி, நம்ம நல்ல முறையில டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணி தந்துட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட பல வருஷமா. இனியும் தேவை அப்படின்னு சொல்றவங்க கூப்பிடுங்க. தேங்க்யூ.